Jai Gurudev. Gurudev, what are the characteristics of an ideal devotee? ஒரு ஒரு உண்மையான பக்தனுடைய குணங்கள் என்ன? அவருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். குருதேவ் ஆஃப்டர் அ லிட்டில் பாஸ் கொஞ்சம் டைம் விட்டு சொல்றார், யூ ஆர் ஒன். அது வேற யாரும் இல்லை, நீங்க தான். யூ டோன்ட் டவுட் தட். அதை சந்தேகமே பட வேண்டாம். And whatever additional quality you want to have, you can always develop. உண்மையான பக்தன் நீங்க தான். இது போக இன்னும் சில குணங்கள் வேணும், நல்ல குணங்கள் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களால் அதை வளர்த்து கொள்ள முடியும். An ideal devotee is someone who has calm and serene mind. ஒரு அமைதியான மனநிலையை கொண்டவர் ஒரு பக்தன் அப்படின்னு சொல்றார். Wants to live in knowledge. எப்போதும் ஞானத்தில் வாழ விரும்புகிறார். எப்போதுமே ஞானத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். Has some knowledge and desire for knowledge. ஒரு பக்தனுடைய இன்னொரு குணம் என்ன? அவர்கிட்ட கொஞ்சம் ஞானம் இருக்கிறது, ஆனா இன்னும் ஞானம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் கொண்டவர். Has no grudge or hatred towards anyone. யார் மீதையும் ஒரு பகைமையோ வெறுப்போ இல்லாத ஒருத்தர். Has compassion. கருணை உடையவர். இதுதான் குருதேவ் ஒரு உண்மையான பக்தனுக்கு உள்ள குணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இன்னொன்னு சொன்னாங்க, என்ன, அந்த உண்மையான பக்தனே நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல எதெல்லாம் குணங்கள் இல்லையோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நீங்க குணங்கள் வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை என்ன பண்ண முடியும், உங்களால வளர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது. இதெல்லாம் என்கிட்ட இல்லையே, நான் உண்மையான பக்தன் இல்லையோ அப்படின்னா என்ன, அதுலயும் ஒரு டிப்ரெஷனுக்கு போக வேண்டாம். ஸோ இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, இதை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதுதான். ஸோ அதுக்காக தான் சாதனம் பயிற்சிகள் செய்யறதே. அதுக்காக இந்த மாதிரி நமக்குள்ள இல்லை அப்படின்னு நினைக்கிற குணங்கள் இருக்கு, ஆனா நாம நினைக்கிற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எல்லாமே வெளியே இருந்து என்ன அப்படியே இன்ஜெக்ட் பண்ணி புகுத்துறது இல்லை. இட் இஸ் தேர் ஆல்வேஸ். யூ நீட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். அதை நாம என்ன அனுபவிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் எல்லா ப்ராசஸ், பிராணாயாமா, பஸ்திரிகா, ஓம், சுதர்ஷன் கிரியா, மெடிடேஷன் எல்லாமே அதுக்காகத்தான். டு நோ யுவர் செல்ஃப். உங்களுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ யூ ஆர் த தட் டிவோட்டி. அது நீங்கள் தான் அந்த உண்மையான பக்தன். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஜெய் குருதேவ்.